அவங்களுக்கு எப்படின்னா எவ்ரி செகண்ட் வேர்டு வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தோண்டிகிட்டே இருக்கும். ஜெயலலிதாக்கு தம்பி மாதிரி பேசுவாங்க. நான் தான் ரொம்ப பெரிய ஆள், நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, கோடி கோடியாக இருக்குது, கான்டாக்ட்ஸ் இருக்குது, பட் எதுவுமே ரியாலிட்டி இல்லை. Hey guys, this is Vijay Vidya here. இன்னைக்கு நம்ம மதுரையில் ஹேனா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கவிதா ஃபென் அருண்குமார் மேமோட ஒரு இன்ட்ராக்ஷன் போக போகிறோம். ஓசிடியில் அஃபெக்ட் ஆகிருக்கிற பேஷண்ட்ஸ், எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் டு அடல்ட் ஸ்டேஜில் இருக்க டீனேஜர்ஸ் எப்படி மேம் அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறது? ஓசிடி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே டீனேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட அவங்க வர்றதுக்கு வந்து அடல்ட்ஹுட் ஆயிரும் சில சமயம். ஸோ அதோட ட்ரீட்மெண்ட் வந்து 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெடிக்கல் சைடு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அடுத்து வந்துட்டு பிஹேவியரல் தெரப்பின்னு எக்ஸசைசஸ் கொடுப்போம். அந்த ரிப்பீட்டட் தாட்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணணும், எப்படி அதை வந்து டீல் பண்ணணுங்கிறது பிஹேவியரல் தெரப்பின்னு இருக்கும், அது சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது 2 மெத்தடில் தான் ரெக்கவரி இருக்குது. ஓசிடி இருக்குன்னு ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னம்மா? ஓசிடி ஐடென்டிஃபை பண்ணுறதே கஷ்டம். பிகாஸ் இதை எதுவுமே வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. ஐக்யூ அஃபெக்ட் ஆகாது, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. என்னென்னா நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. எக்ஸாம்பிள், ரொம்ப காமனான ஓசிடி சிம்டம் வந்து ஹேண்ட் வாஷிங். ஸோ எல்லோரும் இப்போ இது கோவிட்க்கு அப்புறம் எல்லாருமே கை கழுவணுங்கிறதுல ரொம்ப காஷியஸ் ஆகிட்டோம். ஜெர்ம்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிற கான்செப்ட் இப்போ எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தரம் கழுவலாம், 2 தரம் கழுவலாம். பட் ஓசிடி இருக்கவங்களுக்கு வந்து திருப்தி வராது, நம்ம கையே க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது கான்செப்ட் அவங்களுக்கு புரியாதனால வெறும் வாட்டரில் ஒரு 4 தரம் கழுவாங்க, திருப்பி சோப் போட்டு இன்னொரு 4 தரம் கழுவாங்க, திருப்பி டெட்டால் சில சமயம் இன்னும் ஹார்ஷர் இது சானிடைசர்லாம் போட்டு கையில் தோல் பிஞ்சு போகிற அளவுக்கு சில சமயம் வாஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிஹேவியர் தான் நம்ம ஓசிடி வியாதின்னு சொல்லுவோம். சும்மா சுத்தம் பார்க்குறது வந்து வியாதி நம்ம சொல்ல மாட்டோம். இதே மாதிரி செக்கிங் பிஹேவியர் இருக்கும். இப்போ நீங்கள் மணி வாங்கினீங்கன்னா செக் பண்ணுவீங்க, கையில் கரெக்டாக 10 நோட்டு இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. 2 டைம்ஸ் செக் பண்ணலாம். பொழுதன்னைக்கு செக் பண்ணிட்டே இருப்பாங்க, கரெக்டாக இருந்துச்சா, கீழே விழுந்துருச்சான்னு கீழே பார்த்துட்டே இருப்பாங்க நடக்கிறப்ப, எங்கேயோ கீழே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுதான் ஐடென்டிஃபையிங் ஃபேக்டர்ஸ். ட்ரீட் பண்ணாமல் விட்டால் எந்த மாதிரியான? ஒன்றும் ஆகாது. ட்ரீட் பண்ணாமல் விட்டால் இது எதுவுமே லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. சைக்காட்ரிஸ்ட்டே இல்லை, இதுக்கு மருந்தே இல்லைனாலும் ஒன்றும் ஆகாது, லைஃபுக்கு டேஞ்சர் இல்லை. பட் டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு எந்திரிச்சதுலேருந்து, இப்போ ஒரு லேடிக்கெல்லாம் எந்திரிச்சதுலேருந்து கெட்ட வார்த்தை சொல்லணும் தோணிக்கிட்டே இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் நடுவில் பயங்கர தகாத வார்த்தை உள்ளே வந்துகிட்டே இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு எப்படின்னா எவ்ரி செகண்ட் வேர்டு வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ், குவாலிட்டி ஆஃப் லைஃப் கெட்டுரும். இன்னொன்று, இதுலேயே அவங்க யோசனை செலுத்திட்டு இருக்கனால படிக்க முடியாது, அன்னைக்கு உள்ள வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் இதனால் வேறு எதுவும் பெரிய பாதிப்பு இருக்காது, உடம்பு ரீதியாக பாதிப்பு இருக்காது. பட் சோஷியல் லைஃப் பாதிக்கும், எஜுகேஷ்னல் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ வீட்டில் யாருக்குமே இந்த வியாதி இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் டிப்ரெஷன் அப்படின்னா மேபி அதுவாக போயிடும். எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு சாகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக அப்படின்னா சிவியர் டிப்ரெஷன். பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவும் குழந்தையும், ஒரு 3 குழந்தைய கிணத்துல போட்டுட்டு அம்மாவை இறந்துருப்பாங்க.